சரிகமா கார்வா மினி தமிழ். என் உடம்பே எரிஞ்சாலும் பரவாயில்ல, முழுசா எரியறதுக்கு முன்னாடி ரோஜாவை என் கண்ணுல காட்ட. அவ ஓடி போனது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அர்ஜுன் மாமா அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரோன்னு ஒரு பக்கம் பயமாவே இருக்கு சித்தப்பா. இந்த சிட்டில கரெக்டான அட்ரஸ் கையில இருந்தாலே அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரோஜா எங்க போனானே தெரியாம இவன் எப்படி போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வருவான்? அப்படிலாம் குருட்டு நம்பிக்கையோட இருந்துட முடியாது. அர்ஜுன் எவ்வளவு வெறித்தனமா பேசிட்டு போனான்னு பார்த்தேல்ல. இத பாரு அனு, அவன் பேசின பேச்சு, அவன் போன வேகம், இது எல்லாத்தையுமே பார்த்தா என்னால சாதாரணமாவே எடுத்துக்க முடியல. நடிக்க கூட்டிட்டு வந்தவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டானோன்னு எனக்கு தோணுது. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே, காயம் படும் வேளை. என்னாச்சு? ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? நீங்க அடம் பிடிக்காம சாப்பிடுன்னு சொன்னீங்கல்ல, அது அம்மா சொல்ற வார்த்தை சார். என் அம்மா சொல்லி அந்த வார்த்தையை கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல சார். நீ என்னையும் அம்மாவா நினைச்சுக்கோ. இதுக்கும் வாய்ப்பு இருக்கானோ? ஏன்னா ரோஜா அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவ ஆசிரமத்துக்கு போனால, கால்ல கண்ணாடி குத்திருச்சுன்னு அவளை கையில தூக்கிட்டு வேற வந்திருக்கானே. இவ்ளோ கலவரம் நடந்த பிறகும் அண்ணி என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்லல பாத்தியா? அம்மாவும் நான் கேட்டா என் மருமக உண்மையை சொல்லிடுவான்னு அப்படியே பெருமையா சொன்னாங்களே தவிர ஒண்ணுமே நடக்கல. அர்ஜுன் ரோஜாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அண்ணி மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்க. அர்ஜுன் போற போக்க பார்த்தா ரோஜாவை தேடி கண்டுபிடிக்காம வீட்டு பக்கமே வரமாட்டான் போல இருக்கே. ஐயோ, அவ வீட்டை விட்டு ஓடி போன சந்தோஷத்தை கூட என்ன என்ஜாய் பண்ண விடாம இப்படி பிபி ஏத்தி விடுறீங்களே. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா வீட்டை விட்டு போன ரோஜா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ரோஜா இனிமே திரும்ப வரவே மாட்டாங்கிற நிலைமை வந்தாதான் அர்ஜுனோட மனசு மாறும். அப்பதான் எல்லாரும் பேசி சரி பண்ணி ஒன்னு அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நீ என்ன செய்வியோ தெரியாது, ரோஜா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ரோஜா திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ரோஜா, நீ முதல்ல அர்ஜுன் சாரை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. எங்கேயோ மாட்டிக்க போறியோன்னு பயந்தேன். ஆனா அர்ஜுன் உன் மேல காட்டின அன்பு, ஆதரவு இதையெல்லாம் பார்க்கும்போது நீ நல்ல இடத்துல போய் சேர்ந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். அர்ஜுன் உன் மேல அன்பு வச்சிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவரை கோயில பார்க்கும்போதுதான் அவர் உன் மேல உயிரே வச்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா
அர்ஜுன் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பாக்குறது ரொம்பவே கஷ்டம். நீ அவரை விட்டு வந்திருக்கவே கூடாது. உனக்கும் அர்ஜுன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சார் இல்லாம என் வாழ்க்கையே இல்லைன்னு நீ சொன்னதா அஸ்வின் கூட கோயில்ல சொன்னானே. அர்ஜுன் மேல இவ்ளோ காதல வச்சுக்கிட்டு நீ எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? அர்ஜுன் சார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா நான் அப்படி ஒரு வார்த்தைய அஸ்வின் கிட்ட சொல்லவே இல்லை. அர்ஜுன் சார் ஆறுதல் படுத்துறதுக்காக அஸ்வின் அப்படி சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன். கோயில்ல அர்ஜுனை பார்த்தப்போ நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுனுக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. நீ இல்லாம வாழவே முடியாதுங்கிற முடிவுக்கு அவரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, நான் இப்போ வாழ்க்கையில எதையுமே நினைச்சு பார்க்குற நிலைமையில இல்லை. உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. நீ சொன்னது உண்மைதான். அர்ஜுன் சார் மாதிரி ஒரு பக்கா ஜென்டில்மேன் இந்த உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஒரே வீட்ல ஒரே ரூம்ல நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். அவர் என்கிட்ட பழகிறதுல ஒரு நேர்மை, பார்வையில ஒரு கண்ணியம், இது எல்லாத்தையும் நான் அர்ஜுன் சார் கிட்ட பார்த்தேன். உலகத்திலே பாதுகாப்பான இடம் தாயின் கருவறைதான்னு சொல்லுவாங்க. அர்ஜுன் சார் பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதா உணர்ந்தேன். அப்புறம் என்ன ரோஜா, இதை விட ஒரு ஆம்பளைக்கு வேற என்ன தகுதி வேணும்? இவ்ளோ நல்லவன வெளியில எங்க போய் தேடுவ? அர்ஜுன் சார் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்க தான். அதனாலதான் அந்த குடும்பத்துல என்னால எந்த குழப்பமும் வேண்டான்னு நானே வெளியே வந்துட்டேன். அர்ஜுன் சாரோட அம்மாவை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதை என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய பாவமா நினைக்கிறேன். ஸ்வேதா, யாருன்னு போய் பாரு. ரோஜா, அர்ஜுன் தான் வந்திருக்கிறாரு. ப்ளீஸ் ஸ்வேதா, நான் இங்க இருக்கிறது மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாத. எப்படியாவது அவரை சமாளிச்சு அனுப்பிடு. போ ஸ்வேதா, போ. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. பரவாயில்ல. என்ன சார் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அது ரோஜா ரோஜா இங்க வந்தாளா? இல்லையே, அவ இங்க வரலையே. ஹாஸ்பிட்டல்ல கூட போய் நான் விசாரிச்சேன், அங்க வரலன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல உன்னையும் பார்க்க முடியல, அதான் இங்க தேடி வந்தேன். இங்கதான் வந்திருப்பான்னு ஒரு நம்பிக்கையோட வந்தேன். ரோஜா வீட்டை விட்டு போயிட்டா. இனிமேல் வரமாட்டேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. ரோஜா இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ என்னை விட்டு போயிருக்க கூடாது. அவ என் பக்கத்துல இருந்தா இந்த உலகத்தை என்னால ஜெயிக்க முடியும். அவ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழக்கூட முடியாத. ரோஜா கண்டிப்பா உன்னை தேடி வருவா. அப்படி வரும்போது நான் அவளை தேடி வந்தேன்னு சொல்லு. ஸ்வேதா, நான் ரோஜாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவளை எங்க பாப்பேன், எப்ப பாப்பேன், எப்படி பாப்பேன்னு எதுவுமே எனக்கு தெரியாதா?
ஆனா நான் அவளை பார்க்கணும். அவளை பார்த்தாதான் என் உயிர் என்கிட்ட இருக்கும். ஸ்வேதா, நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். வீட்டுக்கு வந்துட்டு சும்மாவா போவீங்க? கொஞ்சம் இருங்க சார், நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சார் இந்தாங்க. சார் என்னாச்சு சார்? கை இப்படி வெந்து போயிருக்கு. அது ஒண்ணுல ஸ்வேதா, ரோஜாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டா எந்த வழியும் என்னால தாங்கிக்க முடியும். அவ வந்துட்டா போதும், நான் வரேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்வேதா, ரோஜா, ஸ்வேதா, அவர் கைய பாத்தியா எப்படி வெந்து போயிருக்குன்னு? கோயில எனக்காக வேண்டிக்கிட்டு கையில சூடு தேத்தினாரல்ல, அதுலதான் அப்படி ஆயிடுச்சு. தீப்புனுக்கு மருந்து இருக்கா ஸ்வேதா? அங்க இருக்கு. இது புடி ஸ்வேதா. இது புடி ஸ்வேதா. இந்த மருந்தை வச்சு அவர் கையில எப்படியாவது கட்டிரு ஸ்வேதா. போ ஸ்வேதா. சரி. சார் சார் ப்ளீஸ் சார், இந்த மருந்தை கொஞ்சம். இல்ல வேண்டாம் ஸ்வேதா. ப்ளீஸ் சார், காயம் அதிகமா இருக்கு, கையை கொடுங்க சார். இதுல மருந்து வச்சிருக்கேன், காயம் சீக்கிரம் ஆறிடும். நான் கிளம்புறேன் ஸ்வேதா. சார், ரோஜாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு வைராக்கியம் அதிகம். நீங்க அவளை தேடியெல்லாம் அலைய வேண்டாம், வீட்டுக்கு போங்க. உங்க அம்மா வேற உங்களை தேடிட்டு இருப்பாங்க. ஸ்வேதா, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. எனக்கு என் ரோஜா வேணும். நான் என் வீட்டுக்குள்ள போனா ரோஜாவோட தான் போவேன். இல்லனா என் பொண்ணு தான் வீட்டுக்கு போகும். ரோஜா, அர்ஜுன் வாழ்றது இனிமே உன் கையில தான் இருக்கு. உன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. அவர் கைக்கு மருந்து போட்டுட்ட, அவர் மனசு காயப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன பண்ண போற?
ஆல் தி பெஸ்ட். ஒரு வழியா ரோஜாவை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்ட. நான் அவளை அனுப்பல. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவளே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. எப்படியோ உன் பிரச்சனை முடிஞ்சது. இன்னும் முழுசா முடியல சாக்ஷி. போனவளாவே இருக்கணும். மறுபடியும் திரும்பி வந்துடக்கூடாது. அப்போதான் அர்ஜுன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, ரோஜா திருப்பி வரலன்னா அர்ஜுன் அந்த கேஸை நடத்த மாட்டான். பையா கணேஷ் கொலை கேஸ்ல நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலாம். இதுல உனக்கு இன்னொரு பெரிய லாபம் இருக்கு சாக்ஷி. அர்ஜுன் மாமா இந்த கேஸை நடத்தலைன்னா சாந்தமூர்த்தியால வெளியே வர முடியாது. ஜட்ஜ்மெண்ட்டும் நமக்கு சாதகமா இருக்கும். ஆசிரமமும் நம்ம கைக்கு வந்துரும். நீ ஆசைப்பட்ட மாதிரி அங்க ஸ்டார் ஹோட்டல் கட்டி உன் பேரை வச்சுக்கலாம். கேட்க சந்தோஷமா தான் இருக்கணும். நடக்கணுமே. ஏன் நடக்காது? நீ பையா கணேஷ தீர்த்து கட்டின மாதிரி அந்த ரோஜாவையும் தீர்த்து கட்டணும். இப்ப நமக்கு ஒரே வழி அதுதான். இப்ப ரோஜா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஆசிரமத்துல இருந்த தாத்தா பாட்டி பசங்க எல்லாரையும் அங்க தங்க வச்சிருக்கா. ரோஜா அர்ஜுன் மாமா வீட்டை விட்டு போனதும் அங்கதான் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவங்க போல. அதையும் நான் விசாரிச்சுட்டேன். அப்ப அவளை எங்க போய் தேடுறது? என்ன பொறுத்த வரைக்கும் ரோஜா இப்ப அவ ஃப்ரெண்ட் ஸ்வேதா வீட்டுல இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேலானும் நான் பாத்துக்கிறேன். நாம வாழறதுக்கு அவளை அழிச்சாதான் நடக்கும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். 1 minute. இனிமே ரோஜாவை பத்தி நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவளை என் ஆளுங்க பாத்துப்பாங்க. கிளம்பு போலாம். எங்க? ஸ்வேதா வீட்டுக்கு தான். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வேணாமா? ஓகே, கம். நில்லுங்க பாட்டி. அர்ஜுன் தம்பி, எப்படிப்பா இருக்க? அது நான் நல்லா இருக்கேன் பாட்டி. அது இருக்கட்டும், நீங்க ரோஜாவை பாத்தீங்களா? இல்லையே தம்பி. நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்ன விடுங்க பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். தாத்தா பசங்க எல்லாரையும் பார்த்தேன். ரோஜா எங்கன்னு விசாரிச்சேன். அவ இங்க வரலன்னு சொன்னாங்க. நீங்க ரோஜாவை எங்கேயாவது பாத்தீங்களா பாட்டி? அவங்களுக்கு ஏதாவது போன் பண்ணி சொன்னா? இல்லையேப்பா. 2 நாளைக்கு ஒரு தடவை எங்களை பார்க்க வருவா. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போவா. இன்னைக்கு காலையில ரோஜா வந்திருக்கணும், ஆனா வரலையே. அவ வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆளு வந்து ரோஜா சொன்னான்னு சொல்லி சம்பள பணத்தை கொடுத்துட்டு போனாரு. தம்பி, ரோஜா உங்க கூட தானே இருக்கா? அவளை எதுக்கு நீங்க தேடுறீங்க? ரோஜாவுக்கு என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா தம்பி? இல்ல பாட்டி, அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் காலையில சீக்கிரமா கிளம்பிட்டேன். அதனாலதான் அவ என்கிட்ட சொல்லிட்டு போகல. சரி பாட்டி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, ரோஜாவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவ ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி. நாங்க இத்தனை பேரும் அவளை நம்பிதான் இருக்கோம். நீங்க ரோஜாவை நல்லா பாத்துக்கங்க தம்பி. நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க போங்க. வரேன் பாட்டி.
இது ரோஜா சேலையாச்சே. நான் உங்கள் ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும்